ஹாய் மக்களே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் சார்பாக உங்களை எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்களோட கிச்சனில் என்ன ஸ்பெஷலான காணொலின்னு சொன்னால், முருக்கங்காயை வச்சு நாங்கள் ஒரு பிரட்டல் கறி ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் முருக்கங்காயோட இன்னும் ஒரு காயையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எந்த காயை சேர்த்து எப்படி இந்த பிரட்டல் கறியை வச்சு நாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க. அதுக்கு முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போவோம். நான் இந்த முருங்கங்காய் பிரட்டல் கறிக்கு ஒரு 5 முருங்கங்காய் அப்படி எடுத்திருந்தேன். அதை ஒரு அளவான சைஸில் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெட்டி எடுத்ததான இந்த முருங்கங்காய் எல்லாத்தையுமே நாங்கள் மேலே இருக்கிறதான தோலெல்லாம் சீவி எடுக்கணும். ஆனால் சில பேர் தோலை சீவாமலும் சமைக்கிறது. இன்றைக்கு நான் இந்த கறிக்கு மேலே இருக்கிறதான ஒரு சில தோலை மட்டும்தான் சீவி எடுக்க போகிறேன். காரணம் அதில் சேர்த்ததான மசாலா எல்லாமே உடனே இறங்கி நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மேலே இருக்கிறதான ஒரு சில தோலை மட்டும் நான் சீவி எடுத்துகிட்டு சமைக்க போகிறேன். இந்த முருங்கங்காய் கறிக்கு தனியாக சமைக்கிறத விட முருங்கங்காயோட பிலாக்கொட்டை ஏதாவது ஒரு மரக்கறி அல்லது கருவாடை கூட நீங்கள் சேர்த்து சமைச்சு பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவல் சுவையாக இருக்கும். இப்போ முருங்கங்காய் சீசன் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கிழமையில் ஒரு தடவை வந்தாலும் இந்த முருங்கங்காய் கறியை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், இந்த முருங்கங்காயிலையும் அதிகளவான நார்ச்சத்து இருக்குது. அதுவும் எங்களோட உடம்புக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட உடம்புல இருக்கிறதான சீனின்ற அளவை சீரமைக்கிறதுக்கு இந்த முருங்கங்காயில் அதிகளவான சத்துக்கள் இருக்குதாம். அதால் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் இந்த மரக்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்வது எங்களோட உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். அது மட்டும் இல்லாமல் சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஈஸியாக செரிமானம் அடையக்கூடிய தன்மை இருக்குது. மலச்சிக்கலுக்கு எந்த வித பிரச்சனையும் இந்த முருங்கங்காய் இருக்காது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் முருங்கங்காய் கறி உங்களுக்கு பிடிக்குமா? அதோட கூட முருங்கங்காயோட என்ன சேர்த்து சமைச்சா நல்ல சுவையாக இருக்கும் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாங்கள் இந்த முருங்கங்காய் கறியை இப்போ ரெடி பண்ணுவோம். ஒரு சட்டியில் எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாயின பிறகு கடுகை சேர்த்துக்கொள்ளுவோம். கடுகு வெடிச்சு வர டைமில் பெரிய சீரகம் கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கறிக்கு நாங்கள் சின்ன வெங்காயத்தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதோடு கூட வெட்டி எடுத்ததான உள்ளிப்பூடையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். 2 வெங்காயம் சேர்த்து சமைச்சா இந்த முருங்கங்காய் பிரட்டல் கறிக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இந்த வெங்காயம். இது எல்லாமே நல்ல வடிவாக தாளித்து வரைக்கும் நாங்கள் வாசத்துக்கு கருவேப்பமிலையும் காரத்துக்கு மூட்டை கொச்சிக்காவையும் நாங்கள் இதில் சேர்த்து அதே எண்ணெயிலேயே நல்ல வடிவாகவே தாளித்து கொள்ளுவோம். எவ்வளோத்துக்கு இந்த வெங்காயம், மூட்டை கொச்சிக்காய், பூடு, கருவேப்பமிலை எல்லாமே தாளித்து வதங்கி வருதோ அவ்வளோத்துக்கு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் வெட்டி கழுவி எடுத்ததான முருங்கங்காயை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்தா பிறகு இதை வடிவாக இருக்கா கிண்டி விடுவோம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் இது வதங்கி வரும். அவ்வளோத்துக்கு இது எண்ணெயில் வதங்கி வருதோ அவ்வளோத்துக்கு இந்த முருங்கங்காய் கறி நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக நாங்கள் இப்போ தண்ணியை சேர்க்காமலே இதை வடிவாக இருக்கா கிண்டி விடுவோம். இது நல்லாவே இந்த முருங்கங்காய் எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு ஒரு கரண்டி மசாலா தூளை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு கூட உரைப்புக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கறிக்கு தேவையான அளவு உப்பையும் நாங்கள் சேர்த்துட்டு தேங்காய் பாலோட 2ஆம் பாலை தான் இந்த கறியில் விட போகிறோம். விட்டுட்டு திறந்து கொஞ்ச நேரம் விடுவோம். இந்த தூளுண்ட பச்சை வாசனை எல்லாமே எங்களுக்கு போகட்டும். போன பிறகு நாங்கள் இந்த கறி ஒரு 2-3 நிமிஷம் மூடி அவிய வச்சு கொள்ளுவோம். அப்போ தான் இந்த தேங்காய் பாலில் இந்த முருங்கங்காய் எல்லாமே நல்ல வடிவாகவே அவிஞ்சு வரும். அவிஞ்சு வர டைமில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ வட்டு கத்திரியை நாங்கள் முருங்கங்காய் கறியோட சேர்த்து சமைக்க போகிறோம். இந்த வட்டு கத்திரியை சேர்க்கறதால எங்களுக்கு தொண்டை கரகரப்பு, இருமல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சிறந்த இயற்கை மருந்துன்னு கூட இந்த வட்டு கத்திரியை சொல்லலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த முருங்கங்காய் கறியோட சேர்த்துக்கொள்ள போகிறோம். வட்டு கத்திரியை முருங்கங்காய் கறியோட சேர்த்து சமைச்சா உண்மையிலேயே நான் முதல் தரமாக தான் சமைச்சிருந்தேன். நான் நல்ல சுவையாக இருந்தது இந்த கறி. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதை சேர்த்தா பிறகு தேங்காய் பாலில் முதல் பாலை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இந்த கறிக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தேசி புளியை தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம்.
தேசி புளியை சேர்த்தா பிறகு நாங்கள் அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுக்கொள்ளுவோம். அந்த மண் சட்டியில் நாங்கள் இந்த கறியை செய்ததால் எப்பயுமே நல்ல வடிவாகவே ஒரு 5 நிமிஷம் சரி கொதிச்சு கொண்டே இருக்கும். அந்த கொதித்து இந்த கறி நல்ல வடிவாகவே திரண்டு வரும். திரண்டு வந்தால் தான் இந்த முருங்கங்காய் கறி உண்மையிலேயே நல்ல சுவையாக இருக்கும். தண்ணி கறியாக இருக்கிறத விட பிரட்டல் கறி தான் எப்பயுமே முருங்கங்காய்க்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. விரும்பினா நீங்கள் தேசி புளிக்கு பதிலாக பழப்புளியை கூட சேர்த்து இந்த முருங்கங்காய் கறியை நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையாக தான் இருக்கும். சரி, நான் இன்றைக்கு செய்த இந்த முருங்கங்காயும் வட்டுக்கத்தரியும் சேர்த்ததான பிரட்டல் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சமையல் காணொளியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.